வணக்கம். வணக்கம். தமிழக முதல்வர் ஓய்வு எடுக்கலான்னு ஊட்டிக்கு போயிருக்காரு. ஓய்வு எடுக்க விடாம ஈட்டி ரைட் காலையிலேருந்து ஒரு பக்கம் உதயநிதி ஃப்ரெண்டு இல்லை, இந்த ஈடி ரைட்னால அவருக்கே தூக்கம் போக நினைக்கிறீங்க? அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தானே எடுக்கிறாங்க. பாருங்க, அவர் தூக்கம் போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் கீழே என்ன நடக்குதுன்னே பார்க்காம அவர் வாழ சுத்துறது. சின்ன சின்ன பையங்க ஒரு 28 வயசு 26 வயசு பசங்க உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டை நடத்துறானுங்க. அந்த பிம்ப் கூட்டம், நான் பிம்ப்னே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். ஏன்னா என்ன ஏதுன்னே தெரியாம கான்ட்ராக்ட் 35 வருஷம் 40 வருஷம் போல அவன்கிட்டலாம் வசூல் பண்ணி தின்னு தீராங்க. இவங்க எல்லா பேருமே உதயநிதி தான் ஒரே கை. உதயநிதிக்கு அடுத்த கட்டமா இவங்க எல்லா பேருமே உருவாக்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. அது மிக முக்கியமான ஆள் ரித்தீஷ்னு ஒருத்தன். அவனை தான் நீங்க முக்கியமா முழுமையா சுத்தி வளைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ரித்தீஷ்னு ஒருத்தனை பிடிச்சி புளிஞ்சின்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நடுத்துருக்கும். இப்படி ஏதாவது ஒரு முதலமைச்சர் இருப்பாரா? இவங்க அப்பா இப்படி நடத்தினாரே. இந்த லட்சணத்துல அவர் ஆட்சி நடத்தினார்னா எவன் இருக்கான் எவன் பண்றான்னு தெரியாம அவர் வாழ சுத்தி தான் வச்சுக்குவேன். அப்ப எல்லா தூக்கம் தான் போகும். அவர் ஊட்டிக்குள்ள எங்கே போனாலும் அவருக்கு நிம்மதி போக தான் செய்யும். அதற்கு காரணம் அவர் நடத்தக்கூடிய நிர்வாக திறன். இப்ப ரத்தீஷ்ன்றவரை பத்தி ஈடி ரைடுன்னும் போது அவர் எதை சம்பந்தம்? ரத்தீஷை தேடினீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. அதிகபட்சம் எங்கே கிடைப்பாரு அப்படின்னா திமுகவுடைய தலைமை குடும்பத்துடைய மருமக பிள்ளை இருக்காரு இல்லையா, அவர் பின்னாடி வேணா தெரிஞ்சிருப்பாங்க. இவருக்கு பேங்க் அக்கௌண்ட் தேடினா கிடைக்க மாட்டேது, அவர் சம்பந்தப்பட்ட நிறுவனம் கிடைக்காது. ஆனா நெடுஞ்சாலைத்துறையில் ஆரம்பிச்சு, ரேஷன் கடையில் ஆரம்பிச்சு, கல்வித்துறையில் ஆரம்பிச்சு, இதனுடைய எல்லா டெண்டர் ஏதாவது முடிவு பண்றேன்னு வச்சுக்கோங்க, ரித்தீஷ் ஒரு ஆள். அந்த ஒரே ஒரு ஆள், அவனுக்கு கீழே ஒரு கூட்டம், அவ்வளவுதான். இது உங்களுக்கு வியக்கத்தக்க ஒரு விஷயம் சொல்லவா? இந்த ஒரு ஆளை நீ மையமா சொல்றேன். இதுல எவன் மாட்டுவானா, இந்த இதயம் முரளி இருக்காரு, அவர் நல்ல பேர் ஆகிட்டு போயிட்டாரு. பையன் இந்த பணத்தாசையில ஒரு கும்பல மாட்டிருக்கான். இந்த அதர்வான்ற ஆளு, அந்த அதர்வான்ற ஆளு நடிச்ச அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களை அவனையும் மாட்டி விட்டுருக்காங்க. ஆனா அந்த அதர்வா, அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கும்பல், இந்த நடிகைகள், அப்புறம் சென்னை 28 நினைக்கிறேன் அதனுடைய ஹீரோயின், இப்படி ஒரு கும்பலே இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கு அந்த ஆட்சியில பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்புங்க, முரளியோட மகனை இழுத்துட்டு போறானே பாருங்க, அவனு ஜெயிலுக்கு போறானே பாருங்க. அந்த லட்சணத்துல இந்த ஆட்சி நடந்துருக்குது. ஏன்னா இன்னைக்கு என்ன நிலவரம் இருக்குன்னா, உதயநிதிக்கு வலதுகரம் இடதுகரம் எல்லாமே ரித்தீஷ்க்கு கீழே ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் உருவாக்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் அடிச்சு கொள்ளைய பங்கு பிரிச்சு எப்படியே அந்த பிளாக் பண்ணி ஒயிட்டா மாத்துறது, ஒயிட்டா மாத்தி வச்சுக்கணும். எப்பெல்லாம் உதயநிதி சம்பந்தப்பட்ட நபர்கள் கேட்கறாங்களோ அப்ப சப்ளை கொடுக்கும். இதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே உருவாக்கியிருக்காங்க. இது தலைமை குடும்பம் மாட்டாம தப்பிக்கிற வாய்ப்பு எங்கே இருக்குது. இது எதையுமே தன் கையப்பட செய்யாம மூன்றாம் நபர்களை செய்ய வச்சு கடைசியாக பலிகடா வைக்கிறாங்க. அதுல கருணாநிதி குடும்பம் ரொம்ப சாமர்த்தியமான குடும்பம். இன்னைக்கு அப்படி பலிகடாவா ஆக்க போறாங்க அப்புறம் வரானா, அது ரித்தீஷ் தான். ஆனா அந்த நபரை மட்டும் நீங்க பிடிச்சிட்டே வச்சுக்கவே, ஊர்ல இருக்க எல்லாரையும் பிடிச்சிடலாம். இந்த ஒரே ஒரு நபர் நீ தனித்தனியா டெண்டர் வைக்கல, அவெல்லாம் தேடி போக தேவையில்லை. ரித்தீஷ்னு ஒரு ஆள், அதாவது துபாய் தப்பிச்சு போயிட்டானுங்க, இங்க தமிழ்நாட்டில் இல்ல. நேத்தே ரைடு கால ஏதோ செய்தி கசிச்சிருக்கு, இன்னைக்கு கால ஆள் எஸ்கேப். அந்த ரித்தீஷ்னு ஒரு ஆளை பிடிங்க, நீங்க ஒட்டுமொத்த விஷயத்தையும் கறந்து விட்டுறலாம். அதோட சேர்த்து எவன் மேல அந்த நடிகர்லாம் லிங்க்ல இருக்கான்ற விஷயத்தையும் பிடிச்சிடலாம். அதுல மிக முக்கியமாக இந்த திரைப்படத்துறை இன்னைக்கு ரைடு வந்திருக்குல்ல. அடுத்த மிக முக்கியமான நபர் 2 பேர். ஒன்னு டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர், அதாவது எம்டி. அந்த எம்டி பேர் என்ன? விசாகன். யோசிச்சு பாருங்க, விசாகன் மீது ஏற்கனவே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரைடு முடிச்சிருக்காங்க. டாஸ்மாக் ஒரு கவர்மெண்ட் ரைடு நடத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு எவ்வளவு கவர்மெண்ட் போகுமா? இவங்க போய் நிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. எப்படி டாஸ்மாக் கடையில நீங்க ரைடு நடத்தக்கூடாது, அது மாதிரி நடத்தலாம். நீங்க நைட்ல வச்சு கெடுக்கிறீங்க, அது பெண் அதிகாரிகள். அப்ப பெண் அதிகாரி நைட்டு உட்காந்து என்கொயரி அட்டன் பண்ண முடியாது, வீட்டுக்கு போங்க. பெண் அதிகாரியா மனித உரிமை மீற வந்துருச்சான், எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. அதோட கொடுமை என்னன்னா, டாஸ்மாக் கடையில ரைடு நடத்துறது எது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதான் திமுக காரன். இந்த பொருள் டாஸ்மாக் கடையில ஒரு மேலாண்மை இயக்குனரை எம்டியை பிடிச்சி காய்ச்சல் உங்களுக்கு என்ன வலிக்குது? அப்ப இதுக்காக இவங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஓடி போய் பதறாங்கன்னா இவங்க என்ன இருக்கணும் புரியுதா? இங்க செந்தில் பாலாஜி உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த வசூல ஃபுல்லா ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டது ரித்தீஷ், அதுக்கப்புறம் இந்த மேலாண்மை இயக்குனர் விசாகன் வச்சுக்கோங்க. இந்த கும்பல் தான் இந்த காசு வசூல் ஆகுதுல. எப்படி டாஸ்மாக் கடையில இருந்து ஒரு மாதம் 2000-3000 கோடி கொள்முதல் செய்யற லஞ்சு மட்டும், நான் விற்பனை போலி மதுபான விற்பனை அது ஒரு பக்கம் வேற, கொள்முதல்ல மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு 2000-3000 கோடி லஞ்சம் இல்லை. அதை இவங்க எங்க கொண்டு போறன்றத திட்டமிடுறது இவங்க தான். அது நேரடியாக எதுக்குள்ள பெரும்பாலும் போகுது அப்படின்னா சினிமா திரையுலகத்துக்கு தான். அதுல திடீர் தயாரிப்பாளர் உருவாகி இருக்கக்கூடிய இந்த டான் பிக்சர்ஸ், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய நிறுவனர் பேர் என்ன? ஆகாஷ் பாஸ்கர். ஆகாஷ் பாஸ்கர். இதுல ஒன்று சொல்லிட்டு போறேன், இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்ததுல மிக முக்கியமான பங்கு எங்களுடைய டீமுக்கு உண்டு. உறுதியா சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த கும்பலை ஏற்கனவே 1.5 வருஷமா வாட்ச் பண்றோம். இவங்க ஆடுற ஆட்டர்கள் வெட்ட வெளிச்சமா ஆடுறானுங்க. நீங்க மூடி மறைக்கலாம் தேவையில்லை. நீங்க போய்
இந்த டெண்டர் ரயிலாக போய் கேட்டேன்னு வச்சுக்கவே ரித்திஸ் தான் கை கட்டுவாங்க. ஏன் ஓப்பனா ஆடுறானுங்க, நம்மள என்ன செஞ்சிட முடியும். வயசு ஒரு 25 அப்படி எல்லா பேருக்குமே 26 28 தான். இது எல்லா பேருக்கும் என்ன நல்லா வசூல் பண்றான்னு வச்சுக்கவேன். ஏன்னா இவங்களுக்கு தான் பயம் எல்லாம் உள்ள போடுறாங்க. இவங்களை பலிகடா ஆக்குறது ஈஸி. திமுக தலைமை குடும்பத்துக்கு எத்தனை பேரை பலிகடா ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, நாளைக்கு மாட்டேன் இன்னும் 4 பசங்க கிடைப்பாங்க. ஆனா தற்சமயம் ஒரு பெரிய அளவுல காசு கிடைக்கின்றதுக்காக மட்டுமே இந்த இதய முரளி மகன் இருக்காங்க, அவளை ஆரம்பிச்சு எல்லா பேரும் உள்ள பலிகடா இப்ப நிக்கிறாங்க. இப்ப என்ன உதயநிதி இல்லாட்டி அவரோட தலைமை குடும்பம் இருக்கு, அது கருணாநிதி குடும்பத்துக்கு என்ன ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்படின்னா, இவங்களெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு தானே என்ன வரணும், இவங்க ஃபுல்லாக காய்ச்சலி வாங்குறான்ற. இந்த மாதிரி 100ல் 200ல் 300 பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்களை ஃபுல்லாக என்கொயரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வரணும். அதுக்குள்ள நீங்க விடிச்சு போகும். ஆனா இவங்க எல்லாம் இன்னைக்கு பலிகடா. அதுல முதல் பலிகடா இந்த ரித்திஸ். 2 விஷயம் கேட்க வேண்டியது. இப்போ விசாகன் ரைடு போகும்போது, காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா இடி ரைடு பண்ணும்போது வந்து அவரோட சேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் வீட்டுக்கு வெளியில் அந்த வால் சுவருக்கு பக்கத்தில் கொட்டியிருக்குதா நிறைய பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அவர் ரைட் பண்ணும்போது ஒரு தொழிலதிபர் இவர் கூட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் நீங்கள் சொன்ன அந்த தொழிலதிபர். இப்போ இவர் மட்டும் கிடையாது, நீங்கள் எனக்கு இன்னைக்கு நடக்கிறது மட்டும் இல்லையா, இன்னைக்கு நடக்கக்கூடிய ரைடு முழுக்க யாரை சுற்றி நடக்குதுன்னா உதயநிதி அவர்களுக்கு மிக நெருங்கிற. இது முதல் முறையாக சொல்றேன். முதல் முறையா அமலாக்கத்துறை உதயநிதி பக்கத்தில் நெருங்கக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை நோக்கி நடத்துறாங்க. அதுவும் தெல்ல தெளிவா எல்லாரும் இருக்கக்கூடிய லொகேஷன் நோக்கி நடத்துறாங்க. எல்லா பேரும் வளைச்சிட்டானுங்க. அதுல மிக முக்கியமா ரித்தீஷ் தம்பிச்சிட்டான். ஐயோ, அவர் பேர் வந்து ரத்தீஷ் தம்பிச்சிட்டான். இந்த ரத்தீஷை விட்டுட்டீங்க எல்லாத்தையும் போச்சு. இவன் இதுக்கப்புறம் இந்த இந்தியாவுக்குள்ள நுழைவாங்க கூட தெரியாது. ஆனா இவனை தேடி பிடிச்சி இன்டர்போல வச்சு பிடிச்சிட்டா வந்துருங்க. இவன் விஜய் மல்லையா இவங்க எல்லாத்தையும் விட மிக முக்கியமானவங்க. ஏன்னா இந்த 4 வருஷம் நடந்த மிகப்பெரிய ஒரு இறக்குறைய எனக்கு தெரிஞ்சு சராசரியா ஒரு 80,000 கோடி கொள்ளைக்கு இவன் தான் முக்கிய புள்ளி. இவனை பிடிச்சி உரின்னு உரிச்சு வச்சுக்கவேன், மேல இருந்து கீழே வரைக்கும், கீழே இருந்து மேல வரைக்கும் 4 தடவை உரிச்சு வச்சுக்கவேன், எல்லா பேரும் சொல்லிடுவான் இவனை பிடிக்க. இந்த ரத்தீஷ் தப்பிச்சான், இவன் உங்களால பிடிக்க முடியல, தலைமறைவாவே இருந்தா வச்சுக்கவேன். செந்தில் பாலாஜியோட தம்பி தலைவரவே ஆனால ஒட்டு மொத்தமா அதே மாதிரி இவன் ஆனான்னு வச்சுக்கவேன். இந்த 4 வருஷம் இவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்ச முடியும். அது எல்லாமே ஒரே ஒரு ஆல்டர் தான் ரத்தீஷ் தான் இருக்கு. இதுல இந்த சாட் விவகாரம், இந்த வாட்ஸ்அப்ல சாட் பண்றது இதெல்லாம் பெரும்பாலும் நடக்கிறதே கிடையாது. நேரடியாக சந்திக்கிறாங்க, சில விவரங்கள் மட்டும் தான் பகிர்க்கப்படுது. இது அதிகாரிகளுக்கே இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன அப்படின்னா, அந்த சாட் யாரோட பண்ணணும் என்ன பண்ணணும் மறந்து போயிடும். அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்கு, அந்த ஆளுக்கு இருந்திருக்கு. அது போன முறையே மாட்டார். அப்பட்டமா விசாகன் எல்லாத்தையும் மாட்டிட்டான் அந்த ஆளு எல்லாமே மாட்டதுக்கு அப்புறம் தான் இது என்ன பண்ணிட்டாங்க, ஓகே எல்லாம் மாட்டிட்டான், அடுத்து நமக்கு வருவாங்க நீ தெரிஞ்சிருச்சு. முன்கூட்டியே ஒரு 15-20 நாளாவே இந்த ரைடு வரப்போகுது, எல்லாரும் காத்துட்டு உட்காந்துருக்காங்க. அதை எப்படி தாமதப்படுத்தலான் இருக்காங்க அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனது. எது ஒரு அரசாங்கமே பின்னுக்கு நின்று, திமுக அரசாங்கம் பின்னுக்கு நின்று கூட்டாட்சி தத்துவம் சொல்லி அது நம்ம எல்லாம் கை காமிச்சு, கூட்டாட்சி தத்துவத்துல தமிழர்களை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலையை காமிச்சு இவங்க அடிச்ச கொள்ளைக்கு தப்பிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் பிடிக்கிறாங்க. அங்க போய் அசிங்கமா கிடைச்சு நீதிமன்றம் வழக்கு விசாரணை இருக்கு. விசாரணை இருக்கும்போது உங்களால அந்த விசாரணைக்கு ஆஜராக அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதெல்லாம் நீதிமன்றம் கேட்டா வர அப்படி கேட்டா இல்ல, உடனே ஓடி ஆட்டாங்க இங்க. அது எவனா ஒரு செய்தி பேசுறானா, எந்த செய்தி பேசவே இல்லை. எனவே அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனைன்றது யாரை மையப்படுத்தணும் அப்படின்னா உதயநிதி அவர்களை மையப்படுத்தணும். சிக்க போற மிக முக்கியமான தொழிலதிபர் முதலாவது இடத்துல இருக்கிறது திரைப்படத்துறையில சமீபத்தில் திடீர்னு வளரக்கூடிய இந்த ஆகாஷ் பாஸ்கர். இவங்க அப்பா யார் அப்படின்னா சேலம் பக்கத்துல கூடிய ஒரு ஜுவல் ஷாப்பு ஸ்வர்ண மாளிகை நினைக்கிறேன், அந்த குறிப்பிட்ட நகைக்கடையுடைய அதிபர். அந்த நகைக்கடையோட ஒட்டுமொத்த டர்ன் ஓவர் தேடி பார்த்தா கூட 25 கோடி தாடவே இல்லை. ஆனா இந்த ஆள் திடீர்னு ஒரு வருஷத்துல நாங்க கடக்கிறது பாக்குறோம் 1300 கோடிக்கு படம் எப்படா இவ்வளவு பணம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு, வேற எங்கேயும் கிடையாது, ரித்தீஷை பிடிங்க அங்கேருந்து வந்துச்சு. இந்த ஆகாஷ் பாஸ்கர்ன்றது ஒரு ஆள் கிடையாது, திரும்ப சொல்றேன் ஒரு ஆள் கிடையாது. இவனை மாதிரி நிறைய பேர் உண்டு. பிரபலமா சொல்லணும்னா இப்ப சமீபத்தில் சந்தானம் ஒரு படம் எடுக்கிறா பாருங்க, அந்த திரைப்படத்தினுடைய ஆரியா நினைக்கிறேன், ஆரியா முதல்ல மாட்டுவான். எல்லா பேரும் கருப்பு படத்துல தான் வாழ்றானுங்க. கருப்பு படத்துல வாழ்ந்துட்டு பராசக்தின்னு படம் எடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, சிவகார்த்திகேயன் வச்சு பராசக்தின்னு ஊருக்கு வசனம் பேசுறதுக்கு, ஊருக்கு புத்திமதி சொல்றதுக்கு இவங்க எடுக்கக்கூடிய படம் என்ன, பராசக்தி. அது எங்க இருந்த காசு வந்துச்சு, டாஸ்மாக் கார்டுல கொள்ளையடிச்சு. உங்களுக்கு வெக்கமே கிடையாது. அதாவது திரைப்படத்துறைய அப்படியே குழி தோண்டி புதைச்சாலும் தப்பே கிடையாது. ஊர்ல இருக்கிற எல்லா கழுசரையும் எங்க வாழ்வனா தமிழக திரையுலகத்துல தான். அவ்வளவு பேர் அங்கேதான் உட்காருங்க. கொஞ்சோட கூச்சமே இல்லாம இந்த குடும்ப அடிக்கிற கொள்ளை இருக்குல்ல, அந்த காசுல வாங்கி தின்னு தான் குடும்பத்தை நடத்துறதுக்கும் கொழுப்படுத்து போய் வாழ்றதுக்கும் இவங்க ஒட்டுணி மாதிரி வாழ்ந்து இருக்காங்க. இவங்களை முழுசா காலி பண்ணுற இந்த ஆகாஷ் பாஸ்கர்ன்ற நபர் சமீபத்தில் இவங்களுக்கு பலிகடாக கிடைச்ச நபர். இவங்க எல்லா பேரும் இடத்துலயுமே ஒரு பலிகடாக தேடி இருக்காங்க. நீங்க நாளை கிடைச்சி வச்சுக்கவே
உங்களை வச்சு ஒரு 300 கோடி 400 கோடி டர்ன் திடீர்னு உங்களை வச்சு வச்சுக்கோங்க, வாவ் நம்ம செட்டில் ஆகிற விஷயம் பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும் பாருங்க. உங்களுடைய பேராசை தான் அவங்களுக்கு பெரிய அளவில் வசதியா போகும். அடுத்து நீங்க தான் பலிகடா. இப்படி ஒவ்வொருத்தரா பலிகடா வாங்கிட்டு தன்னோட சொத்தை உருவாக்க முடியும். தன்னோட தொடாமலே லஞ்சம் வாங்குறோம், கொள்ளையடிக்கிறோம், இந்த தமிழ்நாட்டே கொள்ளையடிச்சு கூறு போடுறோம். ஆனா அதுல என் கையே படல. அப்படின்னா கருணாநிதி குடும்பம் எவ்வளவு பெருசு? அந்த கருணாநிதி குடும்பத்துக்கு அடிமை வேலை பார்க்கறதுக்கு திரையுலகம் போய் மாட்டிருக்கானா, இவங்க எவ்வளவு பெருசு? நான் இந்த ஒட்டுமொத்த ரைடுல ரித்தீஷ், இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க எல்லாம் ஒரு பக்கெட்டு, விசாகன் போன்ற அதிகாரிகள் ஒரு பக்கெட்டு, இவங்க ஓரம் வச்சுட்டு கம்ப எடுத்து சாப்பிட்டுன்னு வச்சுக்கிறேன் திரையுலகத்துல. அவங்க எந்த படமும் நடிக்காம நீங்க ஒருத்தர் பாக்குறோம். யாரு இந்த இதய முரளியுடைய ஆகாஷ் பாஸ்கர் வந்து எடுக்கிறான் அவனுக்கும். ஆனா இதய முரளி படம் பேரு. ஆனா இந்த ஆதரவுடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்க எந்த படமும் எடுக்கல, சுத்தி எழுதிக்கிறானுங்க. ஒவ்வொரு வருஷம் இப்படி சொத்து மட்டும் கூடுது. இந்த ஆதரவு ஒருத்தருக்கால யாரு இந்த இதய முரளியோட மகனை அவனை பிடிக்கல, நெட்வொர்க்கை பிடிக்கல. அந்த நெட்வொர்க்ல எல்லாரும் எப்படி திடீர்னு இவ்வளவு பணக்காரன மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படி கேளுங்களேன், எல்லா உண்மை வெளியே வரும். இதே மாதிரி ஒவ்வொரு நடிகைகளும் சுத்தி இருக்கிற நடிகையோட பட்டியலாம் தர முடியும். எல்லா பேரும் இந்த 4 வருஷத்துல குறைஞ்சபட்சமாவது 100 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, ஆகாஷ் பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சம்பந்தம் கெவின் கேர் அவங்க கூட ஒரு சம்பந்தம் பேசி அவங்க பையன் கல்யாணம் நடக்கு. அதுக்கு வந்து நம்ம தமிழக முதல்வர் குடும்பத்தோட போய் ஆசீர்வதிச்சு வந்து. ஆமா, இப்ப நீங்க அவர் 2 இடத்துக்கு போயிருப்பாரு. ஒண்ணு முதலாவது எங்கே போயிருப்பாருன்னா செந்தில் பாலாஜி போயிருப்பாரு. இப்ப செந்தில் பாலாஜி பஸ்ல அவர் என்ன சொல்ல சிறைப்பு, அவர் ஜெயிலுக்கு போனது வந்து ஓரளவுக்கு பாக்குறது இல்லை. அதெல்லாம் பாக்குறது ரித்தீஷ், அதோட பணம் எங்கே போனா ஆகாஷ், இப்படி கும்பல்கிட்ட சுத்தி இருக்குன்னு வச்சுக்குவேன். அப்ப அங்கேதான் போவாரு. முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இவன் தான் வசூல் பண்றான்னு தெரியாது, இவங்க எப்படி வசூல் பண்றான்னு தெரியாது. இவங்க தான் முக்கியமான போல அப்படின்னு சொல்லி வச்சுக்க போயிட்டு வராரு. அவங்க எப்படி கொள்ளையடிச்சுக்கிறாங்க, தந்திரமா கொள்ளையடிக்கிறாங்களா? நம்ம அப்பா கருணாநிதி அளவுக்கு தந்திரமா அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்க முடியுமா? இந்த மேல் வலிப்பே இல்லாம கொள்ளையடிக்கப்பா, பின்னாடி நான் வாங்கிக்கிறப்பா அப்படின்ற அளவுக்கு தெரியுது. இந்த கும்பல் கொள்ளையடிக்க விட்டுட்டு இந்த ஆளு இவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக இவங்க திருமண நிகழ்ச்சிக்கு போறது, இவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை அங்கீகரிக்கும் விதமாக ஏதாவது முக்கிய நிகழ்ச்சிகளை அவங்க கையில கொடுக்கறது, இது எல்லாமே நடக்குது. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெண்டர் எடுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பசங்களை நம்பர் தான் வேணாமா, ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க, ஆனா இவ்வளவு கோடிகள் போடுறது அவ்வளவு டவுட் வரும். அந்த டவுட்டோட எங்கள்கிட்ட பல பேர் பேசுனது உண்டு. ஆனா இவங்க எல்லாருக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமே எம்.கே. ஸ்டாலின் கவர்மெண்ட் தான். இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சர்ல இருந்து அதிகாரி வரைக்கும் பேசுறாங்க. இவங்க போன் பண்ணா அடுத்த நிமிஷம் பவர் எடுக்கிறாங்க. எப்படி இவ்வளவு பவர் கிடைச்சது? அப்ப உங்க குடும்பம் சொன்னாங்க ஒரு பவர் கிடைக்காது கடை, நீங்க பவரை கொடுத்து வச்சிருக்கீங்க. அதனாலதான் எல்லா பேரும் இவங்க சரண்டர் ஆனவங்க. இவங்க திடீர் பணக்காரன் ஆகிறது அதே காரணம். இப்போ இறுதியா வந்து எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட உதயநிதி இறுதி கட்டத்தை நெருங்கின மாதிரியான சூழ்நிலை தான் இல்லை. எந்த இடத்துல போய் முடியும் நீங்க? இல்ல, உதயநிதி கைது பண்ண அனைத்து வாய்ப்புகளும் ரத்தீஷ்னு ஒருத்தர் தப்பிச்சு பண்ணாம அவனை பிடிச்சதான் உண்டு. இந்த ரத்தீஷ்னு ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து முழுசா உரிச்சின்னு வச்சுக்கோங்க, உரின்னு உரிச்சின்னு வச்சுக்கோங்க. அவனை உரிக்கிற உரியில திருந்தாலும் தெரியாது நம்ம ஊர்ல. ஏன்னா பேராசை குடிச்சாங்க போய் சரண்டர் ஆகி ஏற்கனவே சக்சனா நினைக்கிறேன் ஜெயலலிதா பீரியட்ல வச்சு உரின்னு உரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது மாதிரி இவங்களுக்கு பலிகடாவா, இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு பலிகடாவே ஊர்ல ஏகப்பட்டவர் கிடைப்பாங்க. நல்ல பேராசையா அவனை தூக்கி போக வேண்டியது. இந்த அண்ணா நகர் ரமேஷா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வச்சுக்கோங்க, கிடைக்கிற ஆள் பலிகடா வாக்கி முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா அந்த குடும்பம் சேஃபா இருக்கு. ஆனா இந்த முறை அது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ரத்தீஷ்னு ஒருத்தரோட உயிரை காப்பாத்துது. அந்த உயிருக்கு ஆபத்து இந்த ஈடினால கிடையாது, இந்த குடும்பத்தினாலே இருக்கு. நீ தூக்கிட்டு போய் டெல்லியில ஏதாவது மறைமுகமா இடத்த வச்சு உரிச்சினா எல்லா தகவலும் கிடைச்சிடும். 4 வருஷம் நீ ஆன ஆட்டமும் கிடைச்சிடும். 4 வருஷத்துல உதவி சம்பந்தப்பட்ட நபர்கள் எதையெல்லாம் டெவலப் ஆக கிடைக்கும். அது தகவல் 10,000 சொல்லுங்க, நாங்களே வெளியிடுவோம். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.